ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அதுக்கப்புறம் என்ன ஒரு விஷயத்த யோசித்தேன் அப்படின்னா, சரி இதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயத்தில் நம்ம மாமா கிட்ட நம்ம பண உதவி கேட்குறது தான் சரி. அதுக்கு மேலே நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோட, நான் சொன்னேன், இது மாதிரி மாமா கிட்ட நீ கேட்குறதெல்லாம் கரெக்டு தாம்மா, எனக்கு புரியுது. இருந்தாலும் மாமா நம்ம இந்த மாதிரியெல்லாம் இப்படி பேசுவார் பண்ணுவார்லாம் நம்ம எதிர்பார்க்கல. இப்படியெல்லாம் எதிர்பார்த்துருந்தா என்ன கவலை, நம்மளுக்கு எதுவுமே கிடையாது. நம்மளுக்கு அவர் இந்த நேரத்தில் இது மாதிரி அப்படின்னு சொல்லி அவர் எதுவுமே நம்மள்ட்ட சொல்லலை பண்ணலை. அப்படிங்கிறப்போ நம்ம அதை இனிமேலும் எதை இது பண்ணணுமோ அதை தான் நம்ம இது பண்ண முடியும் அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் விடு, இனிமேலாம் அதை பற்றி பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல. பேசுறதுனால ஏதாச்சும் மாறிட போதா, மாற போகிறது கிடையாது. அதனால் விடு. அவர் மாமா பணம் கேட்குறது எதுக்கு நீ இதாக நினைக்கிற அப்படின்ட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க. இருந்தாலும் அப்பாவுக்கு மாமா கிட்ட என்னோட ஜாபுக்காக தான் கேட்குறேன். இருந்தாலும் அது அப்பாவுக்கு பிடிக்காதுல்லம்மா. அவரை மாமாவை பற்றி பேசுனாலே அவருக்கு சுத்தமாக பிடிக்காது. அப்படி இருக்கிறப்போ இப்போ திடீர்னு நான் மாமாட்ட 2,00,000 பணம் கேட்குறேன் அப்படின்னா, அவர் ரொம்ப நம்மளால முடியலை, அதனால தான் நம்ம பொண்ணு இந்த மாதிரிலாம் இது எடுத்திருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவராகவே ஒரு முடிவு எடுத்துப்பார். அதனால தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படின்னோடனே, அவர் சொல்கிறதெல்லாம் நீ ஒன்றும் இது பண்ணிக்கிட்டு யோசிச்சுட்டு இருக்காத. அவர் என்ன நினச்சாலும் நினச்சிட்டு போகட்டும். அதுக்காக நம்ம ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. விடு. அவர் அவருக்கு தெரிஞ்சதை அவர் பேசுவார், நமக்கு தெரிஞ்சதை நம்ம பேசுவோம். அவ்வளோதான் நம்மளோட இதுங்கிறது. அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் அவரெலாம் இது மாதிரி பேசுகிறாரு பண்ணுறாருலாம், நீ ரொம்ப எதையும் மனசில் போட்டு நினச்சிக்கிட்டு இருக்க வேணாம் அப்படின்னோடனே, சரி விடு, அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் சரியாகும், சரியாகாமல் இருக்கும். அதெல்லாம் நம்ம இப்போதைக்கு வேறு சில விஷயங்களை மனசுக்குள்ளே யோசிச்சு நம்ம ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. பார்த்துக்குவோம் எதாக இருந்தாலும் அப்படின்னு சொன்னோன்னே, சரி விடு, அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கப்போ, அப்போ தான் எனக்கு தோணுச்சு, இது மாதிரி நம்ம முடிவெடுக்கிறத நீ எல்லாம் நானா மாமா கிட்ட போயிட்டு கேட்குறேன், நீ எதுவும் கேட்க வேணாம், பண்ண வேணாமா. நானே மாமா கிட்ட கேட்குறேன், நீ எதுக்கு கவலைப்படுற? அதெல்லாம் கவலைப்பட்டு ஒன்றும் ஆக போகிறதில்ல. அவர் கவலைப்படுறதுனால ஏதாச்சும் ஆகுதா என்னென்னா, அதுவும் கிடையாது. கவலைப்படுறதுனால ஒன்றையுமே நம்ம மாற்ற போகிறது கிடையாது. ஒரு விஷயமும் மாறாது. நம்ம கஷ்டப்படுறது மட்டும்தான் நமக்கு மிச்சமாக இருக்கும். அதனால் ஒன்றும் நீ அதை பற்றி எதுவும் நினச்சிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. பார்த்துக்கலாம். ஒரு சில நேரம் கொஞ்சம் இதாக இருக்கும், ஒரு சில நேரம் கவலையாகவும் இருக்கும். அது நடக்கிறது நேரத்தில் நடக்கும் அப்படின்னோடனே, சரி விடுமா, நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். எனக்கு இப்போதைக்கு இருக்கிற விஷயத்த அடுத்த இதுக்கு நம்ம கொண்டுட்டு போகணும், பண்ணணும், செய்யணும்னா நம்மளால் முடிவுங்கிறது நம்மளுக்கு மட்டும்தான் இது பண்ணுமே தவிர, அதை தாண்டி நம்மளால் எதுவும் இது பண்ண முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது அப்படின்னோடனே, சரி நீ அதெல்லாம் நினச்சி கவலைப்பட்டுட்டு ஒன்றும் இது பண்ண போகிறதில்ல. நம்மளுக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் பக்குவத்தில் இருக்கிறதுக்கு நம்ம பார்த்துக்குவோம். பார்க்காம நம்ம எதுவும் இது பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு சொன்னோன்னே, அதெல்லாம் நான் எல்லாத்தையும் நான் முடிவு பார்த்துக்கிறேன், பண்ணுறேன், செய்கிறேன். இப்போது நீ மாமாகிட்ட பணத்தை கேட்குறத பற்றி நீ எதுவும் யோசிக்காத. நான் எல்லாம் அவர்கிட்ட வாங்கி தரேன், பண்ணுறேன், செய்கிறேன். நீ எதுக்கு கவலைப்படுற அப்படின்ட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க. இருந்தாலும் இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன நடக்குங்கிறது உனக்கே தெரியுமா அப்படின்னோடனே, அதெல்லாம் நடக்கிறது அவர் பார்த்துக்கலாம். அவர் என்ன சொல்கிறாரு, அவர் சொல்கிறத சொல்லிட்டு போகிறாரு. அதெல்லாம் நீ ஒரு விஷயமா எடுத்துகிட்டு பண்ணாத. அவர் பேசுவார். அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல வேலையெல்லாம் உனக்கு கிடச்சிட்டுனா அவர் மனசே மாறிடுவார். அவரை பற்றி உனக்கு தெரியல அப்படின்னோடனே, அதெல்லாம் எனக்கு தெரியும். இருந்தாலும் அவருக்கு நம்ம என்ன தான் ஒரு விஷயத்த செஞ்சாலும் பண்ணாலுமே அதை அவர் எடுத்துக்கிற விதங்கிறது எதாக இருந்தாலும் தப்பாக தான் புரிஞ்சுக்கிறாரு அப்படின்னோடனே, அதெல்லாம் விட, அவரை பற்றி தெரிஞ்ச விஷயந்தான். அவர் மாமா பற்றி என்றைக்கு புரிஞ்சுக்கிறாரோ அன்றைக்கி தான் அவருக்கு இது பண்ண போகிறோம். வேறு எதுவுமே கிடையாது. அவருக்கு எந்த ஒரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கிற தன்மைங்கிறது கிடையாது. அவர் எப்போதுமே எதையுமே பாசிட்டிவாக யோசிக்க மாட்டேங்கிறாரு, பண்ண மாட்டேங்கிறாரு. அவருக்கு முடியாத விஷயத்த நம்ம முடியாமையே இது பண்ணிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் நீ என்னமோ ஒரு விஷயமும் நினச்சிக்கிட்டு இருக்காதம்மா, பார்ப்போம், எதாக இருந்தாலும்
பார்த்து இது பண்ணுவோம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி அதெல்லாம் பார்க்குறபடி பார்த்துக்குவோம், பண்ணுவோம், செய்வோம். இருந்தாலும் வந்து நம்மளுக்கு இந்த நேரத்தில் இது இது இப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத தாண்டி, அதெல்லாம் நம்ம சரியாக வருமா அப்படின்னு சொல்லிட்டு நீ யோசிக்க மாட்டேங்கிற அப்படின்னோன்னே, அதெல்லாம் நான் யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். யோசிக்காமல் நான் இல்லைம்மா எல்லாமே யோசனையில் இருக்குதான். இருந்தாலும் வந்து நம்ம ஒரு பக்குவமாக இந்த விஷயத்த வந்து ஹேண்டில் பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் பொறுமையாக இருக்கிறேம்மா அப்படின்னோன்னே, சரி விடு அவர் சொன்னால் சொல்லிகிட்டு இருக்கட்டும். அவர் சொல்கிறதெல்லாம் இந்த காதில் வாங்கி அந்த காதில் நீ விட்டுட்டு போயிட்டுரு. அவ்வளோதான் நான் சொல்வேன். இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. நான் வந்து மாமாகிட்ட பணம் வாங்குறத பற்றி நான் வந்து இது பண்ணுறேன். நீ அதை வந்து இது பண்ணாத. நீ எதையும் யோசிச்சுட்டு குழப்பிக்காத அப்படின்னோடனே, சரிம்மா ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இப்போ தான் எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீ எப்படியாச்சும் மாமாட்ட வாங்கி கொடுத்துரு அப்பாவுக்கு தெரியாமல். அதுக்கப்புறம் நான் சம்பாரித்து எப்படியாச்சும் அவர்கிட்ட கொடுத்துக்கிறேன். யாராவது வாங்கினேன்னு சொல்லினாச்சும் நம்ம சமாளிப்போம்மா அப்படின்னோடனே, சரி